தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியினுடைய கொடி அந்த நிறம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த கட்சியினுடைய முதல் செயற்குழு கூட்டம் கூட இன்னைக்கு சென்னையில் பனையூரில் நடந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்றத நமக்கு மறைமுகமாக நடிகர் விஜய் அவர் கொடுத்த அறிக்கையின் மூலமாகவே நமக்கு கட்சியினுடைய கொடி என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்றத அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் விடுத்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வரைக்கும் 2 அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் தமிழக அப்படின்னு சொல்லும்போது சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதே போல் சிவப்பு மற்றும் மஞ்சள்னு 2 நிறம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த அறிக்கையில். அப்படி இருக்கும்போது கட்சியினுடைய கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதில் இக்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு பிழையை சுட்டி காமிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனரான வேல்முருகன் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுவோம்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சியை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சுருக்கமாக டிவிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிகேன்றதை பயன்படுத்தி தான் 2012 இவர் கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்னார் வேல்முருகன். இந்த நிலையில் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லும்போது டிவிகேன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, வேல்முருகன் வந்துட்டு டிவிகேன்றது எனக்கு சொந்தமானது, இதை வந்து நடிகர் விஜய்க்கு தரக்கூடாது அப்படின்னு நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சிக்கல்களுக்கு இடையில் கட்சியினுடைய கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா இந்த நிறத்தை குறித்து ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா, இல்லை ஏற்படாமல் சுமூகமாக கட்சியினுடைய நிறத்தை வந்து இதுவே தான் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா, இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.